குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லி ராஜ்பாத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், குடியரசு தின விழாவை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வசந்த், நாட்டினுடைய 68வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக தலைநகர் டெல்லி கோலாகலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கோலாகலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக குடியரசு தினம் அன்னைக்கு இங்கே டெல்லி ராஜ்பத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றி நாட்டு மக்களிடம் உரையாற்றுவது வழக்கமாக இருக்கிறது. அதே போல சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி செங்கோட்டையில் நடைபெறக்கூடிய விழாவில் கொடியேற்றி நாட்டு மக்களிடம் உரையாற்றுவது வழக்கமாக இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த ராஜ்பத் விழாவில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் தயாராக இருக்கு. அந்த காட்சியை நீங்க நேரடியாக வந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதையை தான் ராஜ்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த ராஜ்பத்தில் நாளை முப்படைகளுடைய ராணுவ அணிவகுப்பு மரியாதைகள் நடைபெறும். குறிப்பாக இந்த ராஜ்பத்தில் விரிவான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம். ஏராளமான போலீசார், அதே மாதிரி என்எஸ்ஜி உள்ளிட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமான விஐபிஸ், அதே போல் அமைச்சர்கள், பொதுமக்கள் அமர்வதற்கான இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் முக்கியமான டாய்லெட் வசதிகள், இது மாதிரியான பல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட டெல்லி போலீஸ், அதே மாதிரி பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், ராணுவம், துணை ராணுவம் உள்ளிட்ட 50,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ராணுவ அணிவகுப்பு செல்லக்கூடிய இந்த பாதை, ராஜ்பத் பாதை முழுவதுமே முழுக்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. உச்சகட்ட உஷார் பாதுகாப்பு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த ராஜ்பாத்ல இருந்து இங்கிருந்து தான் இந்த ராணுவ அணிவகுப்பு எல்லாமே கிளம்பி இங்கே டெல்லி இந்தியா கேட்டு வரைக்கும் சென்று இறுதியாக செங்கோட்டையில் இந்த அணிவகுப்பு மரியாதைகள் சென்று நிறைவடைவது வழக்கமாக வந்திருக்கிறது. பிறகு வேறொரு நாளில் டெல்லி செங்கோட்டையிலிருந்து கிளம்பி அந்த படைகள் பாசறைக்கு திரும்பக்கூடிய விழா வந்து நடைபெறும். குறிப்பாக இந்த வாட்டி போலீசார் நவீன டெக்னாலஜி ஒன்றை பயன்படுத்துகிறாங்க. எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது சமூக விரோதிகளோ குட்டி விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தினா அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நவீன டெக்னாலஜி ஒன்றை இந்த வருஷம் பயன்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அணிவகுப்புகள் செல்லக்கூடிய பாலை உதுமை ஏராளமான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த அணிவகுப்பு பாதை முழுவதுமே எல்லா கட்டிடங்கள்லையும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சந்தேகத்திற்கு இடமான பொருட்களோ அல்லது விமானங்களோ தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அந்த துப்பாக்கியின் மூலமாக சுட்டு வீழ்த்துறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி பல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வசந்த், ஹனிகுமார், நாளை நடைபெற இருக்கும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களா பங்கேற்க இருக்காங்க? நிச்சயமாக இந்த குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்வது வாடிக்கையாக வந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் அமெரிக்க பிரசிடென்ட் பாரக் ஒபாமா கலந்துக்கிட்டார். லாஸ்ட் இயர் நடந்த விழாவில் பிரான்ஸ் அதிபர் கலந்துக்கிட்டார். இந்த முறை அபுதாபியுடைய இளவரசர் முகமது பின் சையத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கிறார். நேற்றைக்கு டெல்லி வந்த அவரை பிரதமர் மோடி பாலத்திற்கு நேரடியாக சென்று அவரை வரவேற்றிருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய விழாவிலும் கூட அவர் கலந்து கொண்டு அவர் சிறப்பு செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். அதன் பிறகு நாளை நடைபெறக்கூடிய விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது முக்கியமான துறைகளில் சாதனை செய்த வீரர்களுக்கு விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்க இருக்கிறார். இது மட்டுமின்றி பல முக்கியமான விஐபிஸ் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. பல வெளிநாடுகளை சார்ந்த தூதர்களும் இந்த விழாவில் முக்கிய விருதுகளாக கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே டெல்லி இந்த போலீசாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. 50,000க்கும் மேற்பட்ட துணை ராணுவம் உள்ளிட்ட படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக என்எஸ்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அவர்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்கும் கீழேயும் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த குடியரசு தினம் அப்படின்னு சொல்லும்போது முப்படைகளோட அணிவகுப்பு என்பது மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விமானப்படை சாகசம், வானில் பல அடி உயரத்திற்கு மேலே சென்று டைவடிப்பது அவருடைய சாகசமாக இருக்கிறது. குறிப்பாக அதனை பார்ப்பதற்காகவே ஏராளமானவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. நாளைய தினம் இந்த குடியரசு தினம் நடைபெறுகின்ற போது காலை 5 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் போக்குவரத்து பல இடங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. பல இடங்களில் அலுவலகங்கள் திறக்கக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சீலும் வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வேதவள்ளி, ஹனிகுமார், ஒட்டுமொத்தமாக டெல்லியில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களான விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள்லாம் வந்து பாதுகாப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஹனிகுமார்,
நிச்சயமா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய விமான நிலையங்கள், மெட்ரோ நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பல இடங்களில் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பயணிகள் அவருடைய உடைமைகள் கடுமையான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுமையான இந்த அணிவகுப்பு ஒத்திகை என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. பல இடங்களிலும் தீவிரமான சோதனைகளுக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நாடை நடைபெறக்கூடிய கூட ஏற்கனவே விண்ணப்பித்து பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாளைய தினம் காலை 5 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் டெல்லி மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு விதமான போக்குவரத்து வசதிகள் தடை செய்யப்பட்டிருக்கும். இது எல்லாமே பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனத்தில் கொண்டு இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, மோப்ப நாய்கள் எல்லா நேரங்களிலும் பல இடங்களில் வலம் வந்துட்டு இருக்கு. பல இடங்களில் ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ் இது மாதிரியான இடங்களில் திடீர் பாதுகாப்பு ஒத்திகை சோதனைகளையும் போலீசார் நடத்தி இருக்கிறார்கள். இது மாதிரியான பல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இந்த விழாவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்டெல் ஏஜென்சிஸ் அதே மாதிரி ரா போன்றவர்களும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்காங்க. அதனை அடிப்படையிலும் பாதுகாப்பு மிக மிக கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து தரை வரைக்கும் எல்லா இடத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சந்தேகத்திற்கிடமான வகையில் விமானங்கள் பறந்தால் உடனடியாக துப்பாக்கிகள் மூலியமாக சுட்டு வீழ்த்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. வசந்த்.